ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் சாப்பாடுனான்னு சொல்லி பார்க்கலாம். சரியாக வரிசை கட்டி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வழமை போல் இன்றைக்கி மதியம் சாப்பாடு வந்து என்னென்னு சொன்னால் பீட்ரூட் பொரியல், ஆவி பறக்க, நல்லா தேங்காய் எல்லாம், உள்ளி, பச்சை மிளகாய், சின்ன உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக அருமையாக ஒரு பீட்ரூட்டு துவையல்னு சொல்லுவாங்க. துவையல் வச்சுருக்கேன். எங்கள் நாட்டில் சொல்லுவாங்க இது வந்து எங்கள் நாட்டில் சொல்லுவாங்க பீட்ரூட் வந்து சுண்டல்னு சொல்லி. சரியா இந்தியாவில் சொல்லுவாங்க பீட்ரூட் வந்து துவையல்னு சொல்லி. சரியா சூப்பராக அருமையாக நல்லா பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம், பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடலாம். காரம் போட்டு இல்லாதனால வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்கள் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. சரியா காரம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே போல் எங்களை வழமை போல் நெய் மீன் குழம்பு, நல்லா காரசாரமாக தேங்காய் அரைச்சி ஊற்றின நெய் மீன் குழம்பு பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா ஒட்டையாமல் நல்ல சூப்பராக செஞ்சு வச்சுருந்த மீன் குழம்பு மக்களே. சரியா நல்ல டேஸ்ட்டு. தக்காளி, பூண்டு, சின்ன உள்ளி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு அடித்து அரைச்சி ஊற்றின மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான ஒரு மீன் குழம்பு மக்களே. பாருங்கள், இந்த மீன் தூள் நான் வந்து எனக்கு வந்து சின்னதாக கட் பண்ண முடியாது, ஆனால் பெருசாக கட் பண்ணி போடுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரியா நல்ல நெய் மீன் குழம்பு பார்த்தீங்களா. ஒவ்வொருத்தரும் எப்படி பெருசாக இருக்குது. மற்றவங்களுமே சின்னதாக வெட்டி எனக்கு போட முடியலான்னு வந்து பெருசாக தான் நான் வெட்டுறேன். சரியா மக்களே. ஓகே, இதில் வந்து வழமை போல் வந்து இந்த வாட்டர் மில்க் அது வந்து எப்போவுமே ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா இதில் வந்து சரியா வழமை போல் குத்தகை சோறு வடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளோட மதியம் சாப்பாடு மக்களே. பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உங்களுக்கு வந்து சேரும் மக்களே. வீடியோஸ் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ஒரு லைக் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டு 3 நாள் ஆச்சு. அந்த வீடியோக்கு வந்து 14 லைக் தான் வந்திருக்கு. லைக் இல்லை, வியூவர்ஸு 14 வியூவர்ஸு. சரியா என்ன பிரச்சனைன்னு தெரியாது. யூடியூப்பில் வியூவர்ஸ் எல்லாம் குறைஞ்சி போய் எனக்கு யூடியூப் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உண்மையாக நான் விடலாமன்னு தான் இருக்கேன். நீ நாட்டுக்கு வந்து நாட்டுக்கு இன்ஷால்லா 8ஆம் மாதம் போகிறதுக்கு இருக்குது. 8ஆம் மாதம் போகணுன்னு சொன்னால் நான் வந்து